புதிய தமிழ் கட்சி போட்ட வழக்குல மிகப்பெரிய மூக்கு உடைப்பை சந்திச்சிருக்கிறது காவல்துறை. அது மட்டும் இல்லாம காவல்துறை தரப்புல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, இவங்க தடையை மீறி போராட்டம் பண்ணி பஸ்ஸை உடைச்சிட்டாங்க, அது இதுன்னு கட்டினாங்க இல்லையா, அதை எல்லா வழக்குகளையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டு இருக்குது நீதிமன்றம். இனி இந்த காவல்துறையினுடைய திமிர் இருக்கு இல்லையா, இந்த காவல்துறையோட திமிர் எல்லாம் ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி கேட்கக்கூடிய ஜனநாயக சக்திகள்கிட்ட செய்யக்கூடாதுங்கிற எச்சரிக்கை தான் இது. ஆளும் அதிகார வர்க்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தம், அவர்கள் ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மைகளாக, அவர்களுக்கு கிட்டத்தட்ட அடியாட்களாக மாறிப்போன காவல்துறை அதிகாரிகள் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக தங்களுடைய ஜம்பத்தை, தங்களுடைய திமிரை இனி காட்டக்கூடாது. அவர்கள் கேட்கக்கூடிய அனுமதிக்கு, அதாவது ஏற்கனவே 5 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்கணும்னு இருந்ததை திருத்தி 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது போக அவங்க அனுமதி கேட்டு கொடுத்த கடிதத்தில் 48 மணி நேரத்திற்கு உள்ளாக முடிவெடுத்து அவர்கள்ட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டா கட்சிகள், இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேர நீதிமன்றத்தை நாடுவாங்க. நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரியான இந்த பிரச்சனைக்கு போராடி ஆகுங்க, இந்த இடத்துலதான் போராடணும், என்ன கட்டுப்பாடுகளோ நாங்கள் அதை ஏத்துக்கிறோம், என்னங்கிறதோ நாங்க அதை செஞ்சுக்கிறோம், எந்த ரீதியிலும் போராட்டம் தடைபடாது. ஏன்னா கட்சிகள் அதற்கெல்லாம் தயாராகத்தான் காவல்துறையிட்ட அனுமதி கடிதத்தை கொடுப்பாங்க.